ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட், ஓகேவா? விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடா தங்கம், நீ லைஃப்ல ஹாப்பியா இரு, ஓகேவா? எதுக்குமே ஃபீல் பண்ணாத, ஓகே? நாங்கள் எல்லாரும் உங்க கூட இருக்கோம், எல்லாம் நம்ம சேனலுக்குள்ள இருக்கு, எல்லாமே உனக்கோசரம் ப்ரே பண்ணிக்கிறோம். எல்லாரும் மறக்காம பர்த்டே கேர்ளுக்கு விஷ் பண்ணிருக்கோம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடா தங்கமே, ஓகேவா? மறக்காம இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு நீ சொல்லு. நீ சொன்னது அந்த அளவுக்கு நான் அப்சர்வ் பண்ணி போட்டேனா, இல்லை எப்படி இருக்கு அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேனா என்னன்னு சொல்லிட்டு நீ சொல்லு, ஓகேவா? ஏன்னா அப்போதான் எனக்கு தெரியும் நான் எப்படி போட்டிருக்கேனே, எனக்கு அப்போதான் தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஸோ நீ சொன்னதில் எனக்கு ஏதோ புரிஞ்சு நான் ஏதோ போட்டிருக்கேன், ஓகே? எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லு, ஓகேவா? த டைட்டில் என்னன்னா, டாக்டர் கேர்ள் லவ்ஸ் இன்ஜினியர் ஜான் ஜாங்கோக், ஓகேவா? ஓகேடா, சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம், ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ஒரு ஃபங்க்ஷனில் அப்படியே நிற்கிறீங்க, உங்கள் அம்மாவாக இருந்துட்டு, ஹே ஓயன், சொல்லுங்கம்மா, ஏண்டி இன்னைக்கு தான் இவ்வளோ நாள் கழிச்சு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க, யார்கிட்டயாவது நல்லா அப்படி சிரிச்சு தான் பேசலாம்ல, உன் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாம் அங்கே நிற்கிறாங்கல்ல, அப்புறம் என்னடி மா, ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேம்மா, என்னெல்லாம் யாருக்கும் தெரியுமான்னு கூட தெரியல, என்னெல்லாம் யாருமா ஞாபகம் வச்சிருக்க போறா, ஏமா நீ வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, ஏ வயன் அப்படிலாம் கிடையாது சரியா, உன்னை யார் மறப்பா, அப்பெல்லாம் யாரும் மறக்க மாட்டாங்க, நீ போயிட்டு பேசுப்போ, பாரு அங்கே தான் பாரு அத்தை பொண்ணு அத்தை பையன் மாமா பொண்ணு எல்லாம் இருக்காங்க, இப்போ பேசுப்போ அப்படின்றாங்க. சரி ஓகேம்மா, நானே இப்போதான் என் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு வந்திருக்கேன், சரி பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அங்கெல்லாம் இருந்துட்டு, ஏ ஒயன் அப்படின்றாங்க. நீங்களும் இருந்துட்டு, ஹாய் என்ன தெரியுதா அப்படின்றீங்களா? ஏ ஒயன் உன்னை எப்படி மறக்க முடியும், என்னோட மாமா பொண்ணு நீ, உனக்குன்னா அத்தை பொண்ணு, என்னை எப்படி நீ மறப்ப சொல்லு பார்க்கலாம், என்ன நீ மறந்துட்டியான்னு? உங்க எல்லாத்தையுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க வந்துட்டு எனக்கு 3 அத்தை பொண்ணு, 3 அத்தை பையன் இருக்கீங்க, கரெக்டா? இதுல வந்துட்டு நீயும் அண்ணன் தம்பி, சே அண்ணன் தம்பின்ற மாதிரி, அதாவது இவன் தங்கச்சி நீ அண்ணன், கரெக்டா அப்படின்றீங்களா? ஹே பாரியா இந்த அளவுக்கு மேடம் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்றாங்களா? அதில் இருந்துட்டு ஒருத்தர் இருந்துட்டு, ஆமா மேடம் டாக்டர் மேடம் ஆச்சே, அப்புறம் எப்படி எல்லாம் ஞாபகம்லாம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறான். டே அமைதியா இருங்கடா, நான் இப்போ தானே ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், முடிச்சுட்டா தானே டாக்டர், மற்றபடிலாம் எனக்கு கிடையாது, ஓகேவா? இருந்தாலும் எங்களுக்கு நீ டாக்டர் மேடம் தான்ப்பா, 5 வருஷம் ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்க, சும்மாவா அதெல்லாம் விடே அப்படிங்கிறாங்க. சரி ஓகே ஓகே, எப்படி இருக்கீங்க எல்லாரும், நல்லா இருக்கீங்களா அப்படின்றீங்க. எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க, அந்த 6 பேத்துல ஒருத்தனை தவிர்த்து 5 பேரும் உங்ககிட்ட செம்ம ஜாலியா பேசுறாங்க. நீங்களும் அப்படியே யார்கிட்டடா பேசுறதுன்னு தெரியாம இப்போ அவ்வளோ ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க அப்படிதான் ஜேகேவை அப்படியே பாக்குறீங்க. ஆமா அந்த ஒருத்தன் அந்த ஜேகே தான், ஓகேவா? நீங்க அப்படியே அந்த ஜேகேவை பாக்குறீங்க. ஜேகே வந்துட்டு, ஹலோ சார், நான் வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஃபங்க்ஷனில் இருக்கேன், அந்த ஒர்க் மட்டும் கொஞ்சம் பில்டிங் என்ன இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த மாடல் நான் கரெக்டாக குறித்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஓகேவா? ஓகேப்பா சார், நம்ம பார்க்குறோம், மறக்காமல் முடிச்சிருங்க, ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சு அவ்வளோதான். ஓகேங்க சார், நாங்கள் பார்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, இவன் இன்னமும் மாறவே இல்லை, அப்போலேருந்து இவன் அப்படியே தான் இருக்கான். ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, இங்கே இவ்வளோ பேர் இருந்தோம், நான் ஏன் இவனையே அவ்வளோ பார்க்குறேன் ரசிக்கிறேன், இவனை ஏன் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே ஃபோன் காலை கட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு, என்ன இப்படி பார்க்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக அவர் திரும்பிடுறான். நீங்கள் வந்துட்டு, ஜேகே அப்படின்றீங்க, என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க, நீ? நல்லா இருக்கேன், அவ்வளோதான். அந்த மனுஷன் அப்படியே போயிட்டாரு. உங்க கூட இருக்கவங்களா, ஏய் என்ன அவனே பேச மாட்டான், அவன்கிட்ட போய் நீ பேசிட்டு இருக்க, அவனா கண்டுக்காத கர்மம், நானும் இவ்வளோ தூரமா அவன்கிட்ட பேசுகிறேன், அவன் பேசவே மாட்டான். இந்த லட்சணத்துக்கு அவன் இருக்கான், அவன் என்ன பையன், அதாவது எங்கள் சித்தப்பா பையன், அவன் என்கிட்ட பேச கூட மாட்டான் தருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க சொல்லுது. என்ன பண்ணுறது, உன் அண்ணனுங்க அப்படி இருக்கிற லட்சணம் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறீங்களா? அந்த ஒருத்த மட்டும் தான் அப்படி, இவனுங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க, பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் ஃபன்னாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னன்னு தெரில, அவ்வளோ பேர் அங்கே இருந்தாலும் உங்கள் கண் தேடுறது ஜேகேவை மட்டும்தான். நீங்கள் அப்படியே ஜேகேவே சுற்றி பார்க்குறீங்க.
அவர் வந்துட்டு அவ்வளோதான், அந்த மனுஷன் அப்படியே பேசிட்டு இருந்துட்டு அவர் ஏதோ வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா மனுஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, சும்மாவா யோசிச்சு பாருங்க. டாக்டர் அவ்வளோ அளவுக்கு படிக்கிறாங்களோ, இன்ஜினியரிங் அதுக்குன்னு தனி திறமை வேணும். அந்த மாதிரி தான் மனுஷன். அவரும் டாப் ஸ்டூடெண்ட்டு, நீங்களும் டாப் ஸ்டூடெண்ட்டு. அவ்வளோதான், அப்படிதான் இருக்கணுன்ற மாதிரி எல்லாம் அப்படி பேசுவாங்க. 2 பிள்ளைங்க எப்படி இருக்கு பாருங்க, இருக்கிறது தான் இருக்குங்களேன்னு சொல்லிட்டு மித்தவங்களை கழுவி கழுவி ஊற்றுவாங்க. ஆனாலும் யாருக்கும் உங்க மேலே பொறாமலாம் கிடையாது. அவளால் படிக்க முடியுது, அவள் படிக்கிறா, ஏன்னா நான் முடியல அப்படின்ட்டு இவங்க அப்படியே கேஷுவலாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி கசின்ஸ் தான் உங்களுக்கு இருப்பாங்க. அவ்வளோ ஜாலி டைப்பு. இவ்வளோ ஜாலி டைப்பான கும்பலாக அவன் ஒருத்த மட்டும் இப்படி இப்படி உம்மனா முஞ்சா உரு முஞ்சா இருக்கான்னு தான் உங்களுக்கு இன்னமும் டவுட்டு. ஏன்னா அவன் இப்போன்னு கிடையாது, அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். அதாவது ரொம்ப சின்ன வயசு எப்படின்னா அத்தை பசங்க இந்த மாதிரிலாம் கசின்ஸ்லாம் எல்லாம் ஒட்டுக்கா தானே இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும் போதுலேருந்தே அவன் அதிகம் யார் கூடயும் பேச மாட்டான், உருன்னே இருப்பான். நீங்களா இருந்துட்டு என்னவோ இவனெல்லாம் எங்கேருந்து தான் எடுத்தாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மண்டையில் கையை வச்சிருவீங்க. ஏன்னா அவன் சுத்தமாக பேசவே மாட்டான். கொஞ்சமாவது சிரிச்சு பேசினா கூட பரவாயில்ல, சிரிப்புனா அவன்கிட்ட என்னன்னு விலை கொடுத்து கேட்கணும் போல, அந்த மாதிரி இருப்பான் அவன். இவனெல்லாம் என்னதான் பண்றது இந்த லட்சணத்துல, ஏன்டியும் உனக்கு போய் இவனை பண்ணிட்டு பிடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்க பார்த்துட்டே இருக்கிறதுக்கு ஜேகேக்கு என்னன்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன். ஆல்ரெடி எரிச்சல் இருப்பாரு, அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஏய் இங்க பாரு, எதுக்கு இல்லை எதுக்கு அப்பையிலேருந்து எதுக்கு என்ன இப்படியே பார்த்துட்டு இருக்க? நீ ஒரு பொண்ணு தானே, எதுக்கு இப்படி ஒரு பையனை இப்படி பார்க்குற? உனக்குலாம் வெக்கமாவே இல்லை? இங்கே பாருங்க ஜிகே, எதுவும் தெரியாமல் நீங்கள் இப்பெல்லாம் பேசவே கூடாது. இனிமேல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் அவ்வளோதான். என்ன பண்ணுவ என்ன பண்ணுவேங்கிற பார்த்துட்டு இருந்தது நீ. என்ன வந்துட்டு எதுவும் தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? நான் எதுக்கு பார்க்குறேன்னு தெரியணும் அவ்வளோதானே. உங்களுக்கு நான் பார்க்குறதுல கூட உங்களுக்கு புரியலையா ஜேகே? ஒருத்தி எதுக்கு நம்மளை இப்படி பார்ப்பான்னு கூட உங்களுக்கு அது கூட புரிஞ்சுக்க முடியலையா? என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு, என்ன பிரச்சனை? இல்லை நான் கேட்குறேன் ஜேகே, உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ நீ என்ன சொல்லு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை ஜேகே, விடுங்க. உங்கள்கிட்ட பேசினா எனக்கு தான் தொண்டை வலி, நான் எதுவும் சொல்லாமல் என்னன்னு சொல்லு. சொன்னா மட்டும் என்ன ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கு? ஒன்றும் நடக்க வேணாம். அது ஒழுங்கா போயிட்டு டாக்டர் தானே நீ, உன் வேலையை போயிட்டு பாரு, புரியுதா? அது இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த அவ்வளோதான். நடக்காத விஷயத்துக்கு நீ இவ்வளோ கற்பனைலாம் பண்ணாத. என்ன ஜேகே, அப்போ நான் எதுக்கு அப்படி பார்க்குறேன்ட்டு உங்களுக்கு புரியுது. புரிஞ்சும் அப்படியே எதுக்கு தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்க வேண்டியது. எப்படிதான் இப்படி இருக்கீங்க? ஒருத்தியோட ஃபீலிங்ஸ் புரியுதுன்னா அதை தெரிஞ்சா இருக்கணும். சும்மா வந்து ஏன் இப்படி இருக்கன்னா எந்த விஷயத்த பற்றியும் தெரியாமல் நீங்களா கற்பனை பண்ணாதீங்க. தெரிஞ்சாலும் இப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. உங்களுக்கு இதுனா ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்கிட்ட கேளுங்க. சரி ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன், என்ன லவ் பண்ணுறதானே? ஆமாம், நான் உங்களை லவ் தான் பண்ணுறேன். அதுக்கு என்ன போ? என்ன உனக்கு நான் அவ்வளோ திமிராலாம் இல்லை ஜேகே, எனக்கு உங்களை பிடிக்கும். அது ஆமான்னு சொன்னால் அதுக்கு பேர் திமிரா? எனக்கு ஒன்றும் மற்றவங்க மாதிரி இப்படியே மனசுலாம் இருக்க தெரியாது. நானா வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னனே தவிர்த்து மற்றபடி நீங்கள் வந்து கேட்டால் நான் உண்மையை தான் சொல்லுவேன். அந்த விஷயத்தில் நான் வந்துட்டு ஒன்றும் பொய்லாம் சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஐயே, உனக்குலாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒழுங்கா அவன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. என்ன ஜேகே பண்ணுறது? அறிவுக்கு புரியுது, ஆனால் இந்த மனசு கேட்க மாட்டேங்குது. எவனுக்கு நம்மள பிடிக்கலையோ அவன்கிட்ட தானே தேடி தேடி போக தோணுது. நான் என்ன பண்ணுறது? இது வந்துட்டு எனக்கு இப்போ வந்திருந்தா இப்போ இருக்க எனக்கு இதுக்கு நான் அழைச்சிருந்துருப்பேன். ஆனால் இது எனக்கு ஆரம்பத்துல இல்லை வந்தது. நானே நினச்சாலும் என் மனசுல இருந்து அழிய மாட்டேக்குது. நான் என்ன பண்ணுறது? அப்படி என்னடி நான் பண்ணிட்டேன் உனக்கு? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் உனக்கு? அப்படி எதனால் என்ன பிடிச்சிது? ஒருத்தவங்கள பிடிக்காததுக்கு ஒருத்தவங்க 1000 காரணம் சொல்லலாம் ஜேகே. பிடிச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு காரணம் கூட தேவையில்லை, அவங்கள பிடிச்சிருந்தா மட்டும் போதும். டைலாக் நல்லா அடிக்க கற்றுக்குங்கடி. எதை பண்ணுறீங்களோ இல்லையா, டைலாக் நல்லா அடிங்க அப்படிங்கிறது. உண்மையாக லவ் பண்ணால் உங்களுக்கு டைலாக் பேசுகிற மாதிரி தான் ஜேகே இருக்கும். இதே அந்த இடத்துல நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு உங்களை ஏற்றுக்கல, அதுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது அந்த இடத்துல நீங்கள் இருந்து பாருங்களேன்,
உங்களுக்கு அப்போ அந்த வழி புரியும் ஜேகே. அது புரியுறப்ப பார்த்துக்கலாம். இப்போ நீ போய் உன் வேலையை பார்க்குறியா? உங்ககிட்டலாம் பேசுகிறேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. அப்படி ஜேகே தான், இவளுக்கு என்ன இவ்வளோ திமிரு, நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. நீங்கள் அப்படிதான், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டா. சரி மணி, போயிட்டு ரெஸ்ட் எடு, இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் தானே, பார்த்துக்கலாம் போ. இன்னும் நம்ம 1 வீக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருப்போம், அதனால பிரச்சனை இல்லை, போயிட்டு ரெஸ்ட் எடு. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா தான் வந்துட்டு, மயன் இந்தம்மா ஜூஸாவது குடிச்சிட்டு தூங்குமா. ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்குமா, எனக்கு வேண்டாம்மா. ஊர்லேயே ஆல்ரெடி நீ ஒர்க் பண்ணி களைச்சு போயிருப்பம்மா. நீ போயிட்டு ரெஸ்ட் எடுப்போ. ரெஸ்ட் எடுக்கிறம்மா, அதுக்கு தான் சொல்கிறல. இல்லை இந்த இதை குடிச்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடு, அப்போ தான் கொஞ்சம் தெம்பாக இருப்படாமா. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அதை குடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ அப்படியே நீங்களும் அப்படியே சும்மா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல இவன் என்கிட்ட பேசலினா கூட இந்த அளவுக்கு இவன் வெறுப்ப காட்ட மாட்டான்ல. எனக்கு ஏன்டா இவனை லவ் பண்ணணும்னு தோணுது. லவ் பண்ணாம இருந்தா இவன்கிட்ட இந்த மாதிரி பேச்சாதும் வாங்காம இருந்திருக்கலாம். ஆனாலும் எனக்கு இவனை தான் பிடிக்குது. நான் என்னதான் பண்றது கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்றோம். நீங்க வந்துட்டு ஹலோ அப்படின்றீங்க. எப்படி இருக்க ஒயான்? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. எப்படி ஃபங்க்ஷன்லாம் எப்படி போகுது? ஃபங்க்ஷன்லாம் இங்கே நல்லா போகுது. அங்கே உனக்கு எப்படி ஒர்க் போகுது? அவ்வளோதான்டி, இன்னையிலேருந்து எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 1 வீக் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு ஒர்க் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கடி. சூப்பர் டி, வேறு லெவல். எனக்குமே 1 வீக், எனக்கு வந்துட்டு இன்னும் 2 வீக்ஸ் லீவ் இருக்குடி. ஏன்னா நான் 1 வீக் நானே லீவ் எடுத்துட்டேன்னா, அதனால 1 வீக் அவங்களே எனக்கு பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ 2த்தையும் சேர்த்து எடுத்துட்டு நான் 2 வீக்ஸில் அப்புறம் எனக்கு வேலைடி. சூப்பர் ஒயன், எனக்கு அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. செம்ம ஹாப்பிடி நான். ஆனால் ஒயன் ஒரு மாதிரி இருக்குல்ல, யோசிச்சு பாரு. சின்ன வயசுலேருந்து ஒட்டுக்காவே படிச்சுட்டு இப்பயும் அதே ஒரு பாண்டிங்கில் இருக்கிறது, அதுவும் ஒரே ஜாப்புக்கு போகிறதுல யாருக்குடி அமையும்? நமக்கு அது அமைஞ்சிருக்குல்ல வேற மாதிரி. இப்போ ஆமாம், என்ன உங்க 1 சைட் காதலன் அவரை பார்த்தீங்களா? ஆண்டி நீ வேற அதை கேட்குற, அது சரியாந்திர பெரிய கதையாக போயிடுச்சு. என்னடி ஆச்சு? நான் என்னடி பண்ணுறது, அவன் அவ்வளோ அழகா இருக்கான். நானே நினச்சாலும் அவனை பார்க்குறதே என் மனசு நிறுத்த மாட்டேங்குது. நானே மற்றவங்க கூட பேசி ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாலும் என் கண்ணு அவனையே தானா தேடுதுடி. நான் அவனை பார்த்துட்டான் போல. நீ எதுக்கு என்னையவே பார்க்குற, எதுக்கு இதை வரலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டான். வந்துட்டு நான் ஒப்பனாவே கேட்குறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு அவனே கேட்டுட்டான். அதுக்கப்புறம் நீ என்னடி சொன்ன, இல்லைன்னு சொல்லிட்டியா? நான் எதுக்கு இல்லைன்னு சொல்லணும், ஆமான்னு சொல்லிட்டேன். அடி பாவி, எதுக்குடி ஆமான்னு? ஏண்டி நான் அவனை லவ் தாண்டி பண்ணுறேன், அப்போ ஆமான்னு தாண்டி சொல்ல முடியும். அப்படியே கிறுக்கச்சு, அவனை லவ் பண்ணுறேன்ட்டு அவன்கிட்டே போய் சொல்கிறேன். பின்ன என்ன, அவனை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்டே வந்து சொல்லுவேன்? கிறுக்க மாதிரி பேசாதே. நானே உங்ககிட்ட சொன்னா இல்லையா, நான் போயிட்டு என் வாயால் அவன்கிட்ட என் லவ்வை சொல்ல மாட்டேன். ஆனால் அவனா கேட்டா நான் கண்டிப்பாக அவனா உண்மையாக சொல்லுவேன்னு நான் சொன்னா இல்லையா, அதே மாதிரி நானா போய் அவன்கிட்ட சொல்லலை. அவனா புரிஞ்சுக்கிட்டான், தெரிஞ்சுக்கிட்டான், அவனா என்கிட்ட வந்து கேட்டான். அதனால நான் ஆமாம் உன்னை லவ் தான் பண்ணுறேன் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான், என்ன சொல்லுவான், உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இது மாதிரிலாம் யோசிக்காத, இப்பெல்லாம் பண்ணாதே, இருக்கு இப்பெல்லாம் அப்படியே அட்வைஸ் தான் பண்ணுவான். பண்ணிட்டு போட்டோம், நமக்கு நம்மளை பற்றி தெரியும், நம்ம உண்மையாக லவ் பண்ணுறோமா இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதுக்குன்னு என்ன சொல்ல முடியாதுரி. நான் என்ன சொன்னாலும் அவன் தான் லவ் பண்ணுவேன். அவனுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் லவ் புரியும். அன்னைக்கு அவனாவே என்னை தேடி வருவான். பாரு, இன்னும் 1 வாரம் இங்கே தானே இருக்கேன், அன்னைக்கு எப்படி என்னை தேடி வர்றான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அவள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவளும் வந்துட்டு ஆமா சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் உன்னை கேட்டான்டி. யாருடி? அவனா நம்ம கூட டாக்டர் கோச்சிங் ட்ரைனிங்ல இருந்தாலும் அவன் தான். அப்படியாடி, சரி அவன் நம்பர் 2 இருக்கு, நான் வந்துட்டு அப்புறம் பேசிக்கிறேன். சரி ஓகேடி வையன், சரி பாய், பார்த்துரு ஓகேவா, ஃபங்க்ஷன் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வா. ஓகேடி, பாய் 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 பாய். ஓகே பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவள்கிட்ட பேச வச்சிடுறீங்க. எப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவாக இருந்துட்டு சின்ன வயசுலேருந்து நடந்து யோசிச்சு பார்க்குறான், நம்ம ஏன் சம்மந்தமே இல்லாமல் இவன் மேலே இவ்வளோ கோவத்தில் இருக்கும் என்னன்னு தெரில. ஆனால் இவ்வளோ பிடிக்காது,
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்க தான் அப்படியே இருந்துட்டு "ஹம், ஹலோ, ஏன் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? என்ன சார் என்னதான் கேட்டிங்களாமா என் ஃப்ரெண்டு கிட்ட? ஆமா, ஏன் நானே கேட்கக்கூடாதா என்ன? இல்ல கேட்கலாம், தப்பில்ல. அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ட்ரைனிங்லாம் முடிஞ்சா? உங்களுக்கு என்னைக்கு ஜாப்க்கு வர சொல்லியிருக்காங்க? எனக்கும் அவளுக்கும் ஒரே டைம்ல தான்டி, ஒன் டே. அதாச்சும் ஒன் டேங்கிற பாரு, அதாவது ஒரே நாள்ல. ஓ, ஓகே, சூப்பர். நானும் வீக் லீவ் எடுக்காம இருந்திருந்தா வந்திருந்திருப்பேன். பட் என்ன, நான் 1 வீக் லீவ் எடுத்ததுனால அவங்க எனக்கு சேர்த்து லீவ் விட்டாங்க தெரியுமா? ஏய், ரொம்ப லக்கி தாண்டி நீ, ரொம்ப லக்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் இருந்துட்டு நீங்க இருந்துட்டு அட டே போடா, அமைதியா இருடா, நீ வேற ஏன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க நல்லா அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா வந்துட்டு யார்கிட்டடி வயன் பேசிட்டு இருக்க? அம்மா, என் காலேஜ்லம்மா, என் கூட ட்ரைனிங்ல இருந்தோம்மா. ரொம்ப நாள் கழிச்சு அவன் இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணான். அவனுக்கு ஏதோ ஒர்க்லாம் எப்போ எதுன்னு கேட்டுட்டு இருந்தம்மா அப்படின்றீங்களா? உங்க அம்மா வந்துட்டு ஓ அப்படியா, சரி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க அம்மாவும் போயிடுறாங்க. இது அப்படியே ஜேகே பார்த்துருப்பான். என்ன ஒரு பையன்கிட்ட இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே அங்க பாக்குறான். நீங்க இருந்து என்ன நம்மள என்னைக்குள்ளாம இவன் நம்மள இப்படி பாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜேகே பாக்குறீங்க. ஜேகே இருந்துட்டு என்ன பண்ணா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே போலான்ட்டு போயிட்டு அப்படியே அங்க நின்னுக்கிறாரு. நீங்க வந்துட்டு அவன் நிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. நீ இருந்துட்டு அப்படியே வேணும். ஆமாண்டா, சொல்லிடா. ஐயோ, அதெல்லாம் ஒரு காலம் இல்ல. இப்படிலாம் காலையில அப்படியே ட்ரைனிங் பீரியட்ல என்னென்ன பண்ணுவோம்ல, செம்மையா அப்படியே டே டாக்டர் அந்த பக்கம் போனா நம்ம இப்படி செம்மையா வைப்பு தான், அப்படியே பாட்டு கச்சேரி தான், அப்படியே ஜாலியா இருக்கும்லடா. ஆமாண்டி, அதெல்லாம் ஒரு காலம் இப்படி இருந்துச்சு. இனி நமக்கெல்லாம் அது இருக்காதுடி. இனி ஒர்க்கு ப்ரெஷரு வீட்டில் எதுக்காவது ஒன்றுனா கூட நம்மளால போய் நிற்க கூட முடியாதுடி. ஏதோ அதிசயமே அவனுக்கு 2 வீக்ஸ் லீவ் விட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்கன்ட்டானுவ. இனி நம்ம லைஃப் எப்படி போதோ தெரிலடி வையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஜேகே காணும் நீங்க இப்பெல்லாம் பேசுறதுக்கிட்டு செம்மையா டென்ஷன் ஆகுது. இப்போ ஜேகே வந்துட்டு வயான் சொல்லுங்க ஜேகே அப்படின்றீங்களா? உங்க அம்மா உன்னை கூப்பிட்டாங்க போ. இப்பதான் எங்க அம்மா பேசிட்டு போனாங்க. ஐயோ சாரி, மாத்தி சொல்லிட்டேன். எங்க அம்மா உன்னை கூப்பிடுறாங்க போ. அத்தை கூப்பிடுறாங்களா? ஆமா கூப்பிடுறாங்க. அப்போ என்னன்னு போய் கேளு. நான் கேட்டுக்கிறேன் ஜேகே, இருங்க நான் பேசிட்டு போறேன். போய் என்னன்னு கேளு. சரி ஓகே கேட்குறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்ற அதுவா, எனக்கு தெரிஞ்சவங்க எங்க அத்தை பையன் ஒருத்தன். இது அத்தை பையன் ஒருத்தனா? இது என்ன எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி இப்படி என்ன நம்ம இப்படி சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே நீங்க தான் இருந்துட்டு சொல்றா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு யாரு என்னமோ ஜேகே, என்ன ஜேகேவா அது? ஆமாண்டா ஜேகே தான். உன்கிட்ட பேசுறானா இப்ப பேசுறானா அப்படின்றான். நீ வேற ஏன் அதை கேக்குற? ஆனா பெரிய கூத்து, அதெல்லாம் நான் அங்க வந்து இப்ப சொல்லிக்கிறேன் ஓகேவா? சரி இப்ப என்ன அவனுக்கு என்ன என்கிட்ட பேசுறத பார்த்து அவனுக்கு பொசசிவ் ஆகுதா? தெரிலடா, அத்தை என்னை கூப்பிடவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் கூப்பிட்டாங்கன்னு சொல்றான். கேட்போம், கேட்டுட்டு என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க இருந்துட்டு அத்தை கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறீங்க. ஐயோ இல்லையம்மா, நான் ஒன்றும் கூப்பிடவே இல்லை. அத்தை என்னத்த சொல்றீங்க, உங்க பையன் தான் நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஐயா அவன் கிடக்குறாம்மா லூஸு, வேற யாராவது கூப்பிட்டுருப்பாங்க, அதுக்காக தான் அவன் அப்படி சொல்லிட்டு போறான். நான் யாரையுமே கூப்பிடல. சரித்த அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே போறீங்க. டே எங்க அத்தை என்ன கூப்பிடலையாண்டா. அப்புறம் ஏன்டி அவன் அப்படி சொன்னான்? தெரியலையே, லைன்ல இருக்க கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிகே அப்படிங்கிறீங்க. என்ன உனக்கு? இல்லை ஜிகே, அத்தை என்ன கூப்பிடலையாமே, நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க? கூப்பிடலையா? எனக்கு ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் சொன்னேன், மற்றபடிலாம் வேற ஒன்றும் இல்லை. ஹோ அப்படி. ஓகே. ஹலோ வயன், கண்டதை நினைச்சு கற்பனை பண்ணாதன்னு நான் சொல்லிட்டேன். ஐயோ ஜேக்கி, நான் ஒண்ணுமே நினைக்கல ஜேக்கி. ஏன் கூப்பிடலன்னு தான் கேட்டேன், நீங்க ஏன் அதை சொன்னீங்கன்னு தான் கேட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்ன ஜேக்கி, பூஜை படத்தெல்லாம் இங்க ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன? ஆமா, அதுல தானே வந்துட்டு ஏன்டா அவன் கூப்பிடலன்னு என்கிட்ட சொல்ற? உன்னை கூப்பிட்டா யார்கிட்ட சொல்லணும்? உன்கிட்ட தான் சொல்லணும். அப்போ நீ கூப்பிடலன்னா யார்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட தான் சொல்லணும். அதையோ சொல்ற, அதை கூப்பிடவே இல்லையே. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஜேக்கி இப்ப நீங்க. ஐயோ டே ரொம்பதான் அப்படிங்கிறாரு. நீங்க போங்க ஜேக்கி, நீங்க போங்க ஓகேவா? என்ன கேண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க புரிதா? காலையில இருந்து இப்படியே பேசிட்டு இருக்கா. செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே போயிடுறாரு.
நீங்க தான் இருந்துட்டு அவன்கிட்ட அப்படி சொல்டா இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குடா, பேசக்கூட முடியல அப்படின்ட்டு இருக்கீங்களா? ஜேக்குக்கு அதெல்லாம் கிட்ட செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே நீங்க அப்படியே ஃபோனை பிடிங்கிட்டு என்ன சொன்னா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா? நான் என்ன உனக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸா? ஆ நான் ஒன்றும் உங்களை சொல்லியே, ரொம்ப சத்தமா இருக்கு அதனால டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொன்னேன். நான் ஏன் உங்களை சொல்ல போறேன் ஜிக்கே? ஏன் ரொம்ப ஓவரா பேசுற? அதெல்லாம் இல்லை சிக்கி, நீங்க உங்க வேலையை மட்டும் பார்க்கலாம். என்னை மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போனீங்கல்ல, உங்ககிட்ட பேசணும் நீங்க அந்த அவசியமும் கிடையாது. கொடுத்துட்டு கிளம்புங்க. என் ஃபோனை பிடுங்குற வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் நீங்க. ஓ அப்படியே உங்க பெரிய இவங்க நான் சொல்லியும் என்ன இது பண்ணீங்களா? அப்போ போங்க, உங்க பேச்ச என்னால கேட்க முடியாது ஜிக்கி. ஏன் கேட்க முடியாது? ஏன் கேட்க முடியாது? நான் ஏன் கேட்கணும்? பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் ஏன் ஜிக்கி கேட்கணும்? நான் உங்களை லவ் பண்ணேன், நீங்க என்ன பிடிக்கல, உன்னையெல்லாம் யாரையும் லவ் பண்ணுவோன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் யார் சொல்லி என்ன வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே போயிடுறீங்க. இப்படியே தான் அந்த 1 வீக் போயிருக்கும். சுத்தமா கண்டுட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கே போயிட்டு இருக்கீங்க. செம்ம ஒர்க்கு தான். நீங்க அப்படியே எப்படா அப்படியே செம்ம பிஸி ஆயிடுவீங்க. ஒன் டே உங்க ஃபங்க்ஷன் முக்கியமா நீங்க வந்தே ஆகணும்ட்டவங்க. நீங்க அப்படியே டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு அட்டன் பண்ணிட்டு நீங்க யார்கிட்டயும் பேசியிருக்க மாட்டீங்க. போயிட்டு யாராவது என்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கேன், டைம் ஆச்சு பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அவ்வளோ வேகனா போயிருப்பீங்க. கட்டின புடவையிலேயே நீங்க அப்படியே செம்ம வேகனா போயிருந்துருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க்கு நீங்க முக்கியமா நினைப்பீங்க. அதனால உங்க டாக்டர் ஒர்க்கை நீங்க அவ்வளோ இதாக நினைச்சு நீங்க அந்த ஒர்க்குக்கு போயிருப்பீங்க. சீக்கிரம் சீக்கிரமா போயிருவீங்க. இப்படியே தான் உங்களுக்கு ஒரு 2 வருஷமும் ஓடி இருக்கும். ரொம்ப இதாக போயிருக்கும். இப்பதான் உங்க அம்மா இருந்துட்டு ஹயான் நீ எப்படின்னு எனக்கு தெரியாது, 2 வீக்ஸ் லீவ் கேட்டுட்டு வர. அம்மா முடியாதும்மா, ரொம்ப ஒர்க்குமா. கிடையாது, நீ வந்தே தான் ஆகணும். அம்மா முடியாது வயன், நீ கிளம்பி வா. சரிம்மா கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படின்றீங்களா? அவர் வந்துட்டு எஸ் கமேன். டாக்டர் எனக்கு ஒரு 2 வீக்ஸ் லீவ் வேணும் டாக்டர், ப்ளீஸ் 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 டாக்டர். வயன் நீங்க எவ்வளோ ப்ளீஸ் கேட்குறீங்க? அதெல்லாம் வேணாம், நீங்க கரெக்டாக உங்க வேலையை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இப்போ என்ன அர்ஜென்ட்டாக லீவ் கேட்குறீங்க? ஓகே வயன், நீங்கள் தாராளமாக லீவ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வந்துடுங்க. ஓகேவா? ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. இப்போதான் ஊருக்கு நீங்கள் போயிட்டு மா என்னத்துக்குமா அவ்வளோ அவசரமாக என்ன வர சொன்னேன்? பையன் உனக்கு மேரேஜ். மா என்ன சொல்கிறேம்மா? யாரு கூட? யாரு? என்ன எதுவுமே சொல்லல. யாரு? வேற யாரு? ஜேகே தான். மா ஜேகேவா? என்னம்மா சொல்ற? ஆமாண்டாம்மா ஜேகே தான். ஏன்? இல்லைம்மா வேண்டாம். ஏன்? அவங்களுக்கு என்ன பிடிக்குமா? அவங்களுக்கு என்ன பிடிக்காதப்போ நீ ஏமா அவங்க கூட எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பாக்குற? ஒய்யன் என்னடி சொல்ற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட கேட்டு சொன்னதே ஜேகே தம்பி தான். என்னம்மா சொல்ற? ஆமாண்டி ஒய்யன், உனக்கு தான் தெரியாதா? அந்த தம்பி தான் என்கிட்டயே வந்துட்டு அத்தை நான் வந்துட்டு உங்க பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு வந்துட்டு அவளையே மேரேஜ் பண்ணி வச்சிருங்க அப்படின்னாருடி. மா காமெடி பண்ணிட்டு இருக்காதம்மா, போமா ஃபர்ஸ்ட் அப்படின்றீங்க. எனக்கு காமெடி பண்ணலடி, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அந்த தம்பி உன்னதான் லவ் பண்றாராம். ஆமா ஆமா ஆமா, கலாய்க்கிறதுக்கெல்லாம் நேரம்லாம் போய் வேலைக்கு போறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்லிடுறீங்க. நீங்க நம்பவே இல்லை. நீங்க இப்பதான் ஜேகேக்கு உடனே ஃபோன் அடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்க நம்பர்ல இருந்து நீங்க ஜேகேக்கு ஃபோன் பண்றீங்க. அதாவது நீங்களா? ஏன்னா உங்க அத்தை சொல்லி நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருப்பீங்கனால நீங்களா உங்க கைப்பற்றி இப்பதான் பண்றீங்க. நீங்க ஜேகேக்கு ஃபோன் பண்ணிட்டு ஹலோ ஜேகே. சொல்லுவேன் ஏன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா? எங்க வரணும்? சொல்ல, வரேன், தாராளமா வரேன். என்ன வாய்ஸ்லாம் வினோதமா இருக்கு, இப்பெல்லாம் பேசவே மாட்டானே. அந்த கோயிலு வந்துருங்க. ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அவ்வளோதான் கிளம்பிட்டாரு. நீங்களும் அங்கே போறீங்க. அங்கே போயிட்டு என்ன ஜக்கி நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? என்ன என்ன பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பேசியிருக்கீங்களாமா? எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் சொன்னேன், நானும் இல்லைன்னு சொல்லலையே. நீங்கள் எதுக்கு அப்படி சொன்னீங்க? நான் சொன்னேன்னா எதுக்கு சொல்லுவாங்க? நான் என்ன சொன்னேன்? உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணி வைங்கன்னு நான் சொன்னேன். மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தான் மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க, வேற எதுக்கு சொல்லுவாங்க? பாருங்க ஜெக்கு, இந்த காமெடின்னு நினச்சி கொண்டதை பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு சும்மா டென்ஷன் ஆயிரும். உங்கள் வேலை இருக்குல்ல, வேலை, அந்த வேலையை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர்த்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. என் வேலையை தான் பார்க்குறேன். இவ்வளோ நாளும் ஒன்று மிஸ் பண்ணது போதும். என்னால் வந்துட்டு இதுக்கு மேலேயும் ஒன்று பிரிஞ்சுலாம் இருக்க முடியாது. என்னால் ஒன்றும் மற்றவ மாதிரி நீ என் உயிர், நீ அது இதுன்னு சொல்லிட்டுலாம் என்னால் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒன்று பிடிக்கும், நான் ஒன்று லவ் பண்ணுறேன். உன் லவ்வை நான் உணர்ந்துட்டேன். ஓகே
நான் பண்ணது தப்பு தான். நான் அதுக்குன்னு உன் காலில் விழணுமா சொல்லு. கோயில் முன்னாடி கோயில் சன்னதியில் நான் காலில் விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்கள் காலில் விழுந்துடுறாரு. நீங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி அப்படியே தள்ளி நிற்கிறீங்க. என்ன ஜேகே பண்ணுறீங்க? இது என்ன செஞ்சதுக்கு பிராய்ச்சிதமா? உங்கள் விஷயத்தில் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல ஜேகே, ஓகேவா? இப்போ கூட நான் சும்மா ஒரு இதுக்கு தான் உங்ககிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டனே தவிர்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு பிடிக்காமலே இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலே உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஓகேன்ட்டு இருந்துச்சு நான். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வேற சொல்றீங்க. கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருப்பேன் நான். டபுள் ஓகே அப்படின்றீங்களா? நிஜமா? கோயிலில் வச்சு போய் சொல்லாதடி. எது டியா? ஆமாம், நான் சொல்லாம கண்ணவெல்லாம் சொல்லுவான், நான் சொல்லக்கூடாது அவனுக்கு? என்ன ஜேகே என்ன இப்போ ஒத்துக்கிறீங்களா பொசசிவ்னு? எனக்கு உன் மேலே பொசசிவ் தாண்டி இருக்கும். அது நான் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யா இதே நான் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா உனக்கு கோவம் வராதா? வருமே தான், நல்லா வரும். அவளை போயிட்டு கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுவிட்டு வருவேன். என்னை டாக்டரா பார்த்தனீங்க, அப்புறம் சண்டைக்காரியா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஜேகே. சண்டைக்காரி தானே? இப்போ மட்டும் நீ என்ன பெரிய இவளாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் எப்படி பேசிட்டு இருக்காரு. நீங்க என்ன பெரிய இவளா? இல்லடி, இப்பயும் நீ சண்டைக்காரி தான் வா அப்படிங்கிறாரு. நீ சண்டைக்காரி தான்டி, வா வா சண்டைக்காரி வாடி வாடி ஒன்னா அடக்கி ஆளுறேன் அப்படிங்கிறாரு. நீங்க என்ன சார் சாங்லாம் பலமா இருக்கே. ஐயோ என்ன ஜங்குக் அவர்களே, அப்படியே ரொம்ப அப்படியே சாங்ஸ்லாம் வேற அப்படியே துள்ளுதே, என்ன விஷயம்? சும்மா இந்த சண்டைக்காரன்னு சொன்னோன்னே எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறாரு. நீங்க அட போங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு வெக்க வந்துடுது. நீங்களா இருந்துட்டு இப்ப அதே உனக்கு எங்க லவ் புரிஞ்சுதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு செம்ம ஹாப்பியா இருக்கீங்க. நீங்க அப்படியே அவன் பாண்ட பாட்டை யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கீங்க. பாட்டை பாரு, உனக்கு சண்டைக்காரி வாடி வாடி அடக்கி ஆளறனா. பாட்டுலாம் நல்லா தாண்டா பாடுற அப்படிங்கிறீங்களா? யாரு? நாங்க ஐயா கில்லையாச்சே, நாங்க பாடாம இருப்போமா அப்படிங்கிறாரு. நீங்க பாடுவீங்க சார், பாடுவீங்க, பாடுங்க பாடுங்க, நீ அப்ப பாடிட்டே நான் பாட வச்சு கேட்டுட்டே இருக்கேன் அப்படிங்கிறீங்க. போவியா அப்படின்ட்டு போறாரு. ஆனா ஜேகே நீங்க எப்படி மாறுவீங்க நான் நினைச்சே பார்க்கல. தெரியுமா, செம்ம ஹாப்பி, லவ் சோ மச் ஜேகே. எனக்கு தான் தெரியுமே, இந்த டாக்டர் கேர்ள் லவ்ஸ் ஜான் சங்குக்னு. என்ன செஞ்சு சொல்றீங்க? ஆமாண்டி, எனக்கு நீ அப்ப இருந்தே என்ன லவ் பண்றேன்னு நல்லா தெரியும். உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், அவன் சொன்னான். அப்போ இல்லைன்னா என்ன லவ் பண்ணியிருக்க மாட்டீங்களா? அப்பெல்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் லவ் பண்ணதுனாலதான் உன்னை பத்தி அவகிட்ட கேட்கவே தெரிஞ்சு. அவ எப்ப இருந்து என்ன லவ் பண்றா என்ன ஏதுன்னு. ஓ அப்படி? ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிட்டீங்க. இது மாதிரி உங்களுக்கு மேரேஜ் ஆகி செம்ம அப்படியே உங்க லைஃப் ஹாப்பியா போகுது. ஒரு வழியா உங்களுக்கு ஹாப்பி, நம்ம லவ்வே அவன் புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஹாப்பி. ஓகேடா, இதோட இந்த ஒரு ஒன் ஷாட் முடிச்சுக்கலாம். ரொம்ப குட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாரிடா தங்க, டைம் ரொம்ப ரஷ் ஆயிடுச்சு. நீ ஞாபகப்படுத்திட்டே இருந்தேன், இருந்தாலும் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா இல்லைன்னா சாரிடா தங்கம். உனக்கு இன்னொன்று ஸ்டோரி வேணா கேளுனா அது கொஞ்சம் நல்லா பெருசாகவே உனக்கு ஒசரம் போடுறோம், ஓகேவா? இந்த ஸ்டோரி இவ்வளோதான் நான் ரெக்கார்ட் பண்ணி. சாரி, இதுக்கு மேலே உங்கள் லைஃப் நல்லா ஹாப்பியாக போச்சு, ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடா. இந்த லைஃப்ல இருந்து நீ உன்னோட புது லைஃப்பை செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணு, ஓகே? எதுக்குமே ஃபீல் பண்ணாது, ஹாப்பியாக இரு, ஓகேவா? இந்த ஒன் ஷாட் கேட்டுட்டு மறக்காம உனக்கு என்ன சீன்ஸ் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சா, நீ சொன்னது ஏதோ நான் மேட்ச் பண்ணியிருந்தேனா அப்படின்னு ஏதாவது சொல்லு, ஓகேவா? சரி ஓகே, மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.